வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய காணி பிரச்சனை, அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிரச்சனை, 2 நாட்கள் சிறையில் இருந்துவிட்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பிணையில் வெளிவந்திருக்கக்கூடிய விடயங்கள், இவைகள் அனைத்தையும் மையப்படுத்திய செய்திகளும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். எதற்காக வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டார், நீதிமன்றம் என்னென்ன அழுத்தங்களை கொடுத்தது, 2 நாட்கள் சிறைச்சாலையில் வைத்தியர் எதனை மையப்படுத்தி அவர் சிறைச்சாலையில் இருந்தார், 29ஆம் தேதி அவர் பிணையில் வெளிவந்திருக்கிறார். இவைகள் குறித்த செய்திகள் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவைகளை குறித்து நான் பேசுவது நேர விரயம் என்று நினைக்கின்றேன். ஆனால் சொல்ல வேண்டிய தகவல்கள் பல இருக்கிறது. எனவே அது சார்ந்த சில தேடல்களோடு உங்களை சந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த கைதுக்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் ஒளிந்திருக்கிறது என்பதை நான் அழுத்தமாக பதிவிட்டு கொண்டிருந்தேன். இதற்கு முன்பு பேசிய பல காணொளிகளில் நான் அதை தெளிவாக எடுத்து வைத்தேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் அவரை கைது செய்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கினார்கள் அரசியலை சார்ந்தவர்கள் என்பதுதான் பதிவு. அதில் யாருடைய முகம் வெளியே இருக்கிறது, யார் இதற்கான காரியங்களை முன்னின்று செய்தார் போன்ற கேள்விகள் உங்கள் மனதிற்குள் எழும்பலாம். இந்த காணொலியில் நாம் அதை குறித்து தான் பேச இருக்கிறோம். ஒருவேளை அது அறியாத செய்தியாக உங்களுக்கு இருக்கலாம், அல்லது நீங்கள் அறிந்த செய்தியாக கூட இருக்கலாம். ஆயினும் இந்த காணொலியை பாருங்கள். பல விடயங்களை குறித்து நாம் அலசியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், அது சார்ந்த சில கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறோம். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு காணி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய குடும்ப காணி அது. அந்த காணியை வைத்தியர் அர்ஜுனா பயன்பாட்டிற்கு எடுக்க செல்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கும் இன்னொரு 2-3 பெண்களுக்கும் இடையே மோதல் ஏற்படுகிறது. அந்த பெண்கள் இந்த காணியில் எங்களுக்கும் பங்குண்டு என்று தெரிவிக்கிறார்கள். வைத்தியர் அர்ஜுனா அப்படி இல்லை, நீதிமன்றத்தில் போய் பார்த்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் அந்த நேரத்தில் வைத்தியர் அர்ஜுனா சற்று கோபப்பட்டு கையில் துப்பாக்கியை எடுத்து விட்டார் என்பது குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு 2 நாட்கள் சிறையில் இருந்து அவர் இப்பொழுது பிணையில் வெளிவந்திருக்கின்றார். இந்த வழக்கு நடைபெறலாம், அல்லது இருவருமே சமரச பேச்சுவார்த்தையை எடுத்து பேச்சுவார்த்தைக்குள் இதை முடித்து கொள்ளலாம். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான அரசியல்தான் இதில் பின்னணியில் இருந்ததா? இந்த கேள்வி எழும்புகின்றன. தமிழர் தாயகத்தை பொறுத்த மட்டில் அரசியல் கட்சியில் முதன்மையாக இருக்கக்கூடிய சில தலைவர்கள், நான் அனைவரையுமே சொல்லவில்லை, சில தலைவர்கள் சுயநலத்தில் தங்களை மையப்படுத்திய களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். ஒரு சில தலைவர்கள் தங்களுக்கு வருமானம் எப்படி கிடைக்கும் என்பதை மையப்படுத்தி மது, போதை போன்ற விடயங்களில் முழு கவனம் செலுத்துகிறார்கள். அதனால் இளைஞர்கள் அழிகிறார்கள் என்பது அவர்களுடைய கவலை இல்லை. நம்மை பொறுத்த மட்டில் நமக்கான வருமானம் கிடைக்கிறதா என்கின்ற விடயத்தில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இன்று போதை சார்ந்த விடயங்கள் பரவுவதற்கு இந்த அரசியல்வாதிகள் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்பது அறிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய செய்தி. இரண்டாவது, காணிகளை அபகரிக்கக்கூடிய ஒரு விடயம். அதாவது தமிழர் தாயகத்தில் இங்கு வாழ முடியாத சூழல் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தங்களுடைய காணிகளை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு புலம்பெயர்ந்த தேசத்திற்கு சென்று அங்கு உழைப்பதற்கான களங்களை எடுத்து உழைத்து அதன் மூலம் வருமானம் ஈட்டி தங்களுடைய வாழ்வியலை தமிழ் மக்கள் அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணம் நம்மளுடைய காணி நம்மளுடைய மண்ணில் இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுடைய பெயரை அந்த தேடி எடுத்து பல காலங்களாக இந்த காணி இங்கேயே இருக்கிறது, இதை நாம் கையகப்படுத்தி கொள்ளலாம் என்று சில அரசியல்வாதிகள் அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு அந்த காணியை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றியும் பெற்று
அதை மறு விற்பனையும் செய்து விடுகிறார்கள். புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து இங்கு வரக்கூடியவர்கள் தங்களுடைய காணியை தேடுகின்ற பொழுது அந்த காணி வேறொரு இடத்தில் இருக்கிறது. இது அரசியல்வாதிகள் மட்டத்தில் இருந்து நடைபெறுகின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் பரவலாக எழும்பி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. வைத்தியர் அர்ஜுனாவுடைய காணியை கூட ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு நிலைப்பாட்டில் எடுப்பதற்கான முயற்சிகளை ஒரு குறிப்பிட்ட தலைவருடைய ஏற்பாட்டில் செய்யப்பட்டது என்றும் அந்த தலைவர் இதுபோன்ற கள்ள காணிகளை எடுத்து விற்பனை செய்து அதன் மூலம் வருமானம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் அழுத்தமாக பதிவாகி இருக்கிறது. எனவே அந்த கோணத்தில்தான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய காணியை கையகப்படுத்தி அதை எடுத்து விற்பனை செய்து அதில் பணம் பார்த்து விடலாம் என்கின்ற அடிப்படையில் உரிமமே இல்லாதவர்களை கொண்டு வந்து இதில் எங்களுக்கும் உரிமம் இருக்கிறது என்கின்ற கருத்தை எடுத்து வைக்க சொல்லி அதன் அடிப்படையில் அதை வழக்காக்கி இப்பொழுது அந்த வழக்கு நீதிமன்றத்தில் செல்லக்கூடிய களத்தை உருவாக்கி வைத்தியருக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இதன் பின்னணியில் ஒரு திட்டமிட்ட அரசியல் இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் தெள்ளத் தெளிவாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். வைத்தியர் அர்ஜுனாவை திடீரென்று காவல்துறை கைது செய்ததா, அல்லது இதற்கு முன்பே அது திட்டமிடப்பட்டு இந்த காணி பிரச்சனையில் வைத்தியர் அர்ஜுனாவை கைது செய்து சிறையில் அடைத்து விடலாம் என்கின்ற நிலைப்பாடு உருவாக்கப்பட்டுதான் இந்த காணி பிரச்சனை கிளப்பப்பட்டதா என்கின்ற கேள்விகளும் எழும்புகின்றன. வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்க்க முடியாதவர்கள் அல்லது அரசியல் ரீதியாக வைத்தியர் அர்ஜுனாவுடைய பாய்ச்சலை தடுத்து நிறுத்த முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பின்வழியாக சென்று வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்கின்ற கருத்தை எடுத்து அதன் அடிப்படையில் அவர்கள் அரங்கேற்றி இருக்கக்கூடிய நாடகத்தின் உச்சம்தான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய கைது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பார் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. எனவேதான் 2 நாள் சிறைச்சாலையில் இருந்தால் கூட உடனடியாக அவர் பிணையில் வந்து தான் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தனக்கு எதிராக நடைபெறுகின்ற எந்த பிரச்சனையும் நேரடியாக சந்திக்கக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய அவரையே கலங்கடிக்கிறது இந்த அரசியல் கூத்துகள் என்பதுதான் நிஜம். காத்திருங்கள், இன்னும் நல்ல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.